மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவான அரசு நீங்க சொல்றீங்க. பட் முன்னாடி பார்த்தோம்னா எதிர்கட்சியா இருக்கும்போது மதுவிலக்கு வேண்டும்னு கருப்பு கொடி ஏந்தி வாயில் தோறும் போராட்டம்லாம் நடத்திருக்கீங்களே. ஆமாங்க. அதான் நடத்திருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய ஆட்சி தான் நடக்குது. நீங்க முடிவெடுக்கலாம். இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டால் முன்னாடி திமுக நடத்திய போராட்டம் கேட்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதாங்க தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை கொண்டு வந்தால் பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா இருக்குது, அதே போல் பாண்டிச்சேரி இருக்குது, இங்கே வந்து ஆந்திரா ஹைதராபாத் போயிடறாங்க, அல்லது கேரளா, எல்லா பார்டரும் சுற்றி நம்மள இருக்குது. எனவே எல்லா வகையான இடத்துல இருக்கிற போது தமிழ்நாட்டிலே மட்டும் கொண்டு வருவது சாத்தியமல்ல. ஆனால் நாங்கள் கொண்டு வர தயார், எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது இந்திய பேரரசு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழக அரசுடைய நிலைப்பாடு. அது எல்லாரும் ஒத்து வந்தால் தான் சாத்தியம். இல்லாட்டி தமிழ்நாட்டிலே மட்டும் கொண்டு வந்தால் இங்கே கள்ளச்சாராயம் தான் பெருகுமே தவிர இங்கே இருப்பது அதற்காகத்தான் கவனம் செலுத்த முடியுமே தவிர அவையெல்லாம் தடுத்து கொண்டிருக்கின்ற பணியைத்தான் செய்ய முடியுமே தவிர வேறு மக்கள் நலப்பணிகளிலே நாம் நாட்டம் செலுத்த முடியாது. எனவே மதுவிலக்கு என்பது இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட வேண்டும். மதுவிலக்கு என்றது நீங்கள் சொல்கிறது உண்மையிலே நாடு தழுவி அளவில் அது அமல்படுத்தப்பட்டால் எல்லாரும் வரவேற்க தான் செய்வாங்க. ஸோ அது வந்து நடைமுறை எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்கள் மத்திய அரசு முடிவு செய்யணுங்கிறீங்க. முன்னாடி வந்து காங்கிரஸ் தலைமையில் நீங்களும் கூட்டணியில் இருந்தீங்க, 10 ஆண்டுகள் இருந்தீங்க. அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். இல்லை வரக்கூடிய ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் போது வலியுறுத்தி இந்தியா முழுவதும் கொண்டு வருவதற்கு எல்லா மாநில அரசுகளோடு பேசி நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்தியா கூட்டணி வருகிற பொழுது அந்த கட்டத்தில் எல்லா மாநில அரசுகளோடு பேசி அவர்களுடைய கருத்துக்களை பெற்று இப்படி ஒரு தீர்மானத்தை நிச்சயமாக கொண்டு வர எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முயற்சி செய்வார்கள். தாக்குதல்னா அதாவது இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இங்கே வந்து நம்ம வந்து அண்ணன் தம்பியாக தான் இருக்கோம். இங்கே வந்து யாருமே ஒருத்தர் இவர் என்ன ஜாதின்னு யாரும் நம்ம பார்த்த உடனே கேட்டுக்கிறது கிடையாது, பழகிக்கிறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் நம்ம எல்லாரும் தமிழர்கள் என்கின்ற உணர்வோடு தான் இருக்கிறோமே தவிர இவர் தலித் இல்லையா, இவர் ஐயரா அல்லது முதலியாரா, இவர் வந்து முஸ்லீமா, இவர் கிறிஸ்டினா, அப்படியெல்லாம் பார்க்கின்ற மாநிலம் தமிழ்நாடு கிடையாது. இந்தியாவிலேயே அமைதி பூங்கா தமிழ்நாடு தான். எல்லாரையும் சகோதரர்களாக பாவிக்கின்ற இடம் தமிழ்நாடு தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சார், தலித்துகள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கிறது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ புள்ளி வரப்படி 40% வந்து கடந்த 3 வருஷத்துல தலித்துகள் மீதான தாக்குதல் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. குறிப்பிட்ட தாக்குதல் என்று எந்த இடத்தையும் நம்ம குறிப்பிட்டு அது வந்து கிரைம் ரெக்கார்டில் வந்து அவங்க வந்து புள்ளி விவரங்களுக்கு சேகரிக்கிற பொழுது ஜாதிகள் அடிப்படையிலே புள்ளி விவரங்களை கிடைத்திருக்கலாமே தவிர தலித் என்பதால் யாரும் தாக்கப்பட்டதாக இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அது தலித்துகளை தாக்க வேண்டும் என்று அதற்காக மற்றவர்களும் முயற்சிப்பதும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட இருந்தால் தவறு. எங்கே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சுயேட்சை வின் பண்ணதுனால அது அந்த வின்னிங் செல்லாது அப்படின்ற மாதிரியான தீர்ப்பு கூட நம்ம கோர்ட்டில் சொல்லியிருக்கோம். உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நாம் வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை பற்றி நாங்கள் விமர்சிப்பதற்கு தயாராக இல்லை. அது என்ன அதாவது அதைத்தான் சொல்கிறோம். அதாவது ஆளுநர் வேலையை பார்க்க வேண்டும். மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையே ஒரு தூதராக இருந்து கொண்டு இரண்டுக்கு ஒரு பாலமாக இருக்க வேண்டியதுதான் ஆளுநர் மாளிகையும் ஆளுநரும். ஆனால் இங்கே இருந்து கொண்டு அரசியல் செய்கின்ற பணியைத்தான் அவர் செய்கின்றார். அப்படி அரசியல் செய்கின்ற காரணத்தால் தான் இங்கே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அவர் அங்கங்கே சென்று அவராக கூட்டம் போடுகிறார், பேசுகிறார். இதுவரைக்கும் எந்த ஆளுநரும் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஆளுநர்கள்லாம் போய் பொதுக்கூட்டம் மாதிரி பேசுனதாக வரலாறுலாம் கிடையாது. ஆளுநர் மாளிகைக்கு ஆளுகளையெல்லாம் அழைத்து வந்து கூட்டம் பேசியதாக வரலாறு கிடையாது. அந்த வரலாறையெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு உருவாக்கி கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் ஆளுநர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து திமுக வலியுறுத்தி போராட்டம் நடத்திருக்கிறீங்க. அந்த கருத்தில் இப்பயும் வந்து சரியா இருக்கீங்களா? திருப்பியும் அவர் பதவி விலகணும்னு நீங்கள் வலியுறுத்துறீங்களா? சார், நாங்கள் ஆளுநர் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து அவர் பதவி விலக வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களுக்காக தானே சொல்கிறோம். இன்றைக்கி ஆளுநர் மீது நாங்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறோம் என்று சொன்னால் அவர் பதவி விலக வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவது தானே. ஆளுநர் பேசி சாரமிஸ்ல கள்ளக்குறிச்சியில் வந்து வந்திருக்காங்க. அதிகமாக தமிழகத்தில் வந்து
தள்ளக்கூடிய நிலை இருக்கு, சுதந்திரம் அடைஞ்சும் இன்னும் வந்து ஒரு மாற்றம் ஏற்படலை அப்படின்னு ஒரு பேச்சு சாரம்சம் சொல்றாரு. அவர் பல வட மாநிலங்களுக்கு போயிட்டு வந்தவர், பீகார்லேயும் இருந்தவர், அதை தவிர உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தவர், மேகாலயாவும் பார்த்து வந்தவர், எல்லா மாநிலங்களும் தெரியும். அங்கேயும் இங்கேயும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை மனச்சாட்சியோடு அவர் பேச தயாராக இருக்கிறாரா? நாங்களும் எல்லா மாநிலமும் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம், எல்லா மாநிலங்களும் தெரியும். தமிழ்நாட்டை போல சகோதரத்துவத்தோடு நடத்தப்படுகிற ஒரு இது மாநிலம் இந்தியாவில் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து எங்களால் சொல்ல முடியும். சார், சென்னை மாநகராட்சி ப்ராப்பர்ட்டி சொத்து வரியை உயர்த்திக்கிறத கண்டித்து அதிமுக 8ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. போராட்டம் அறிவித்தால் அந்த போராட்டத்தை சந்திப்போம். அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வரிகள் உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது, அதற்காக ஏற்றியிருக்கிறார்கள். அதை குறித்து அந்த துறை சார்பில் பார்த்துக் கொள்வார். மதுவிலக்கு கொள்கையில வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்றீங்க, எல்லா மாநில அரசுக்கும் கேட்டு. அப்படி நம்ம கையில இருக்கக்கூடிய ப்ரொஹிபிஷனை மத்திய அரசு கையில கொடுக்குற மாதிரி அமைஞ்சிடாதா நீங்க சொல்றது? இல்லைங்க, ப்ரொஹிபிஷன் நான் சொல்லலை. அதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒன்றிய அரசாங்கம் எல்லா மாநில அரசுகளுடைய கருத்தையும் கேட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கான அதிகாரம் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை, இந்தியா முழுவதும் மது கிடையாது என்கின்ற மது தடுப்பை கொண்டு வருவதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு உண்டு. எல்லாரையும் ஒன்று சேர்க்க அவங்களால தான் முடியும். இது நம்ம கையில் இருக்க அதிகாரத்தை கொடுக்கறதாக ஆகாது. சார், மது கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம்ல? குறைக்கப்படும்னு ஏற்கனவே நீங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ சொன்னீங்க. இதுவரைக்கும் எவ்வளோ கடைகள்? ஒரு 500 கடைகள் குறைத்து உங்களுக்கு அறிவிப்பே தந்திருக்கோம். இது வரைக்கும் 3 வருஷத்தில் மொத்தமாக 500 கடைகள் எனக்கு தெரிந்த வரைக்கும். அது தெரியாது மற்ற, ஏன்னா அந்த புள்ளி விவரங்கள் நினைவில்லை இருக்கு. எனக்கு தெரிந்த புள்ளி விவரப்படி 500 கடைகளுக்கு மேல் குறைக்கப்பட்டிருக்கின்றன. 2 தடவைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன என்று நினைக்கிறேன். பாதிக்கு பாதியாவது மது கடைகள் வந்து மூடப்படுமா சார்? ஏன்னா 500 கடைகள் சொல்றீங்க, மதுவிலக்கு அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டு கடந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது கூறும்போது பாதிக்கு பாதி கடைகளாவது இந்த முறை வந்து நாங்கள் வந்து மூடுவோம் அப்படின்ற உத்தரவாதம் கொடுக்க முடியுமா சார்? பாதிக்கு பாதி மூடினாலும் இதே மாதிரி தான் போய் மது அருந்துபவர்கள் அங்கே அருந்த தான் செய்வாங்க. அதனால் பூரண மதுவிலக்கு தான் சாத்தியமே தவிர பாதியை மூடுங்க பாதியை திறந்துக்கங்கன்னு சொன்னால் நீ வந்து இன்னும் இங்கே இருக்கவே 1 கிலோமீட்டர் தள்ளி போய் குடின்னு சொல்கிறா போல அர்த்தம். அதுதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. 500 கடைகளுமே அதே போல தானே சார்? 500 கடை மூணதால மது ஒழிக்க முடியாது. அதான் ஒரு பாலிசியாக வந்து இப்போ கோயில்களுக்கு பக்கத்தில், பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இப்படி இருக்கக்கூடிய அந்த மதுக்கடைகள் எல்லாம் மூடப்பட்டன. சற்று முன்னால விடுதலை சிறுத்தைகளுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எல்லாமே மத்திய அரசை நோக்கிய அந்த தீர்மானங்களாக இருக்குது. அதில் ஒரு தீர்மானம் வந்து போதைப் பொருளாகட்டும் மது ஒழிப்பிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அது தமிழக அரசு சிறப்பு நிதி கொடுக்கணும் அப்படின்லாம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதாகட்டும், மது கடைகளுடைய எண்ணிக்கை குறைக்கிறதாகட்டும், இதையெல்லாம் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. நீங்க நினைச்ச கடைகளுடைய எண்ணிக்கை குறைக்கலாம் சார். போதைப்பொருள் தமிழ்நாட்டில் இருக்கிற போதைப்பொருள் நடமாட்டத்தை நாங்கள் தடுக்க முடியும். ஆனால் அண்டை மாநிலத்திலேருந்து எங்கேருந்து வருது போதைப்பொருள்? தமிழ்நாட்டிலேருந்து தான் போதைப்பொருள் வருது. எனவே போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நுழையிற இடத்துல நுழைவாயில் பிடிச்சிட்டு இருக்கிறனால தான் இவ்வளோ கேஸுகள் பிடிக்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் நாங்கள் உற்பத்தி பண்ணல, யாரையும் ஆதரிக்கலை. வெளி மாநிலங்களிலிருந்து வருகின்றன. வெளி மாநிலங்களிலிருந்து வருகின்றவற்றை முடிந்தவரை நாங்கள் தடுக்கின்றோம். அதுக்காக வேண்டி எல்லாத்தையுமே பஸ்ஸையும் பார்த்துக்கிட்டு, லாரியையும் பார்த்துக்கிட்டு, ட்ரெயினையும் பார்த்துக்கிட்டு, ஃப்ளைட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் இன்னொரு பாதையில் சைக்கிளில் கொண்டு போயிடுவோம். பள்ளி கல்லூரிகள்லாம் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்குது, அது மாணவர்கள் கெட்டு போகிறாங்கன்னு கூட விமர்சனம் வச்சுருக்காங்க. அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் நாங்களும் இன்டென்சிவ் ரைட் நடத்திக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு தூரம் அங்கே பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலே இருக்கிற அனைத்து கடைகளும் அடிக்கடி பரிசோதிக்கப்படுகின்றன, சோதனையிடப்படுகின்றன. அதை உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்க்கலாம். சென்னை மாநகரமாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டின் எந்த பகுதியாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள கடைகள் எல்லாம் சோதிக்கப்படுகின்றன. அங்கே போதைப்பொருள் விற்கப்படாமல் தடுக்கவுண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. விற்றால் அவர்கள் மீது கடுமையான சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சார், நாங்கள் தாக்கவே கூடாதுன்னு சொல்கிறோம். தாக்குதல் எல்லாரும் அண்ணன் தம்பி தாக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறோம். சகோதரத்துவம்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து ஒருத்தர் அடிச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறோம். நம்ம அமைதி பூங்காவாக எல்லாரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறனால தான் இங்கே மற்ற தொழில் முதலீடுலாம் வர்றாங்க. நம்ம இங்கே அடிச்சுக்கிட்டோம்னா யாரும் வரமாட்டாங்க. அதனால் இந்த அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு, தலித்துகளுக்கும் மற்றவர்களுக்கும் சண்டை பப்பு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய்யா கிளப்பி விடக்கூடிய வதந்திகளை தவிர வேறு ஒன்றுமில்லை. எல்லோரும் அண்ணன் தம்பிகளாகத்தான் இருக்கிறார்கள். இதுக்காக எங்கேயாச்சும் 1-2 இடத்துல அந்த சம்பவங்கள் இருந்தால் அது உடனடியாக தடுக்கப்படுகிறது.